ஒரு ஊர்ல முனிவர் ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம் நதிக்கரை ஓரமா. அப்ப அந்த நதிக்கரை ஓரத்துல ஒரு எலி ஒண்ணு விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த எலிய பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு எண்ணி, அத தன்னுடைய ஆசீர்வாதத்தால ஒரு பெண் குழந்தையா மாத்திட்டார். அந்த பெண் குழந்தைய தன்னோட வீட்டுக்கு கூட்டி போய் நடந்த விஷயத்த சொல்லிட்டு, அவங்க மனைவிகிட்ட சொல்றாரு, "இது வந்து நம்ம பொண்ணு போல வளர்க்கணும்" அப்படின்னு. வளர்க்குறாங்க. வருஷங்கள் போகுது. அந்த பெண்ணுக்கு ஒரு கல்யாண வயசு வந்துருச்சு. ஒரு அழகான பெண்ணா அவங்க வந்து இருக்காங்க. அப்ப தன்னுடைய பெண்ணுக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு மாப்பிள்ளைய தான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச அந்த முனிவர் வந்து, சூரிய பகவான மாப்பிள்ளையா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சூரிய பகவான் வர்றாரு. அப்போ அந்த பெண் சொன்னாங்களாம், "இல்லப்பா இவரு ரொம்ப சூடா இருக்காரு. எனக்கு வேணாம்" அப்படின்னு சொன்னுச்சாம். உடனே அந்த சூரிய பகவான் சொன்னாராம், "அப்பனா குளிர்மையான மேகங்கள உங்க பொண்ணுக்கு பொண்ணு பாருங்க" அப்படின்னு சொன்னாராம். மேகம் வந்ததுக்கப்புறம் சொன்னுச்சாம், "இவர் ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு. இவர் ஓடிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு வேணான்னு." அப்போ மேகம் சொன்னுச்சாம், "ஒரே இடத்துல இருக்கிற மாரினா மலைய பாருங்க" அப்படின்னு. மலைய பார்த்தோன்னே, "இவரு ரொம்ப கடினமா இருக்காருப்பா. எனக்கு வேணாம்" அப்படின்னு சொன்னுச்சாம். அப்போ மலை சொன்னாராம், "என்னையவே நோண்டி எடுக்கிற ஒருத்தன் இருக்கான். அதுதான் எலி. பேசாம எலிய உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். அதோட அந்த பொண்ணுக்கு ஒரே குஷியாம். ஜாலி ஆயிட்டான். உடனே அந்த முனிவர் தன் பொண்ணோடைய விருப்பத்த புரிஞ்சுக்கிட்டு ஒரு எலிய வர சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சாராம். அந்த பொண்ணையும் எலியா மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாராம். இந்த கதையில இருந்து நம்மளுக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்கள நம்ம என்னதான் திருத்த நினைச்சாலுமே, அவங்களுடைய அந்த ஒரு பிறவி புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத கண்டிப்பா மாத்தவே முடியாது.